We praise the Lord, dear brothers and sisters, that we can come together like this at this time. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சமயத்திலே நாம் இப்படி கூடி வர முடிவதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். In fact, God makes everything work together for our good. இன்னும் சொல்லப்போனால் தேவன் சகலத்தையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நடந்தேற பண்ணுகிறார். And even this time of being locked up at home is a time when we can spend with our families. இப்படி நம்முடைய வீட்டிலே முடக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலும் நம்முடைய குடும்பத்தாரோடு நாம் நேரம் செலவிட முடியும். And especially fathers who don't have much time with their children normally, now you have a lot of time with your children. குறிப்பாக வழக்கமாக தங்கள் பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிடாத தகப்பன்மார்கள் இப்பொழுது உங்கள் பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிடலாம். Don't waste this opportunity to instruct your children in the ways of God. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற போதனையிலே நடத்த பண்ணக்கூடிய இந்த தருணத்தை வீணடித்து விடாதீர்கள். It's very easy to waste an opportunity God gives us. தேவன் நமக்கு கொடுக்கிற தருணத்தை நாம் வெகு எளிதாக வீணடித்து விட முடியும். So what is the main thing that Jesus came to reveal to us? இயேசு இந்த பூமிக்கு வந்து நமக்கு எதை வெளிப்படுத்த முக்கியமாக பிரதானமாக வெளிப்படுத்த வந்தார்? Most Christians only think of that he died for our sins on the cross. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரிக்க வந்தார் என்று நினைக்கிறார்கள். Now if we only think of that, then we think of the blood he shed on the cross as just a means by which we can be forgiven. நாம் இயேசு கிறிஸ்து அப்படி மாத்திரமே நினைப்போம் என்றால் அவர் சிந்தின அந்த இரத்தமானது நம்முடைய பாவத்தை கழுவ ஒரு வழி என்று மாத்திரமே நாம் நினைப்போம். There is that we can take sin very lightly as if it's not a serious thing. அதில் இருக்கிறதான அபாயம் என்னவென்றால் நாம் பாவத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். And then we can treat the blood of Jesus Christ like tap water. அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் ஏதோ குழாயிலிருந்து வருகிற தண்ணீரை போல நாம் நினைத்து விட முடியும். And there is a warning given to us about that in Hebrews 10. அதை குறித்து ஒரு எச்சரிக்கை நமக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. That we should not treat the blood of Christ as something very cheap and ordinary. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஏதோ ஒரு மலிவான ஏதோ ஒரு சாதாரணமான காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்ற எச்சரிப்பு. Hebrews 10:29. எபிரேயர் 10:29. What does it mean to treat the blood of Christ like something common and cheap? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஏதோ ஒரு சாதாரணமான பொருளாக மலிவான பொருளாக நினைப்பது என்றால் என்ன அர்த்தம்? The blood of Christ that was shed on the cross was a liquid. கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது, அது ஒரு திரவம். And it's the cheapest liquid on earth is water. பூமியில இருக்கக்கூடிய மிக மலிவான திரவம் தண்ணீர். Whenever your hands get dirty, it doesn't matter if it gets dirty 10 times a day, we just go and wash it with water. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கைகள் அசுத்தமடைகிறதோ அது எத்தனை தடவை அசுத்தமடைகிறது என்பது ஒரு பொருள் அல்ல, ஏனென்றால் அதை கழுவி விட முடியும். Because water is cheap. ஏனென்றால் தண்ணீர் மலிவானது. In most cases it is free. அநேக சமயங்களிலே அது இலவசமாக கிடைக்கிறது. What does it mean to treat the blood of Christ like a common cheap thing? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஏதோ ஒரு சாதாரணமான மலிவான பொருளாக நினைப்பதனுடைய அர்த்தம் என்ன? That is the real translation of Hebrews 10:29. அதுதான் எபிரேயர் 10:29 சரியான மொழியாக்கம். Treating the blood of the covenant like something very common. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, சாதாரணம் என்று எண்ணி. And that is to take sin very lightly, as not serious. அதனுடைய பொருள் என்னவென்றால் பாவத்தை மிக லேசாக சீரியஸ் இல்லாமல் எடுத்துக்கொள்வது. See, if you get your hand dirty, you don't get worried about it. உங்களுடைய கை அழுக்கடைந்து விட்டால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறதில்லை. If you get cancer in your body, then you're worried. உங்களுடைய சரீரத்திலே புற்றுநோய் வந்துவிட்டால் அதை குறித்து நீங்கள் கவலை அடைகிறீர்கள். Or some serious sickness which the doctor says you'll die. அல்லது ஏதோ ஒரு தீவிரமான வியாதி, அது மருத்துவர் சொல்றார் நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் கவலைப்படுவீர்கள். But if your hands get dirty, nobody is worried.
ஆனால் உங்களுடைய கைகள் அழுக்கடையும் பொழுது யாரும் அதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. And we don't mind our hands getting dirty many times a day because water is cheap. நம்முடைய கைகள் ஒரு நாளில் எத்தனை தடவை அழுக்கடைந்தாலும் நாம் கவலைப்படுகிறதில்லை, ஏனென்றால் தண்ணீர் மலிவாய் கிடைக்கிறது. And every place in the world water is available. உலகத்திலே எல்லா இடத்திலும் தண்ணீர் கிடைக்கிறது. When does a person treat the blood of Christ like cheap water? எப்பொழுது ஒரு நபர் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஒரு மலிவான தண்ணீரை போல நடத்துகிறார்? When he does not take sin seriously. அவர் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது. If he does something wrong, no, it's okay. The blood of Christ will cleanse me. அவர் ஏதோ ஒரு காரியத்தை பாவம் செய்யும் பொழுது அதை சாதனம் எடுத்துக்கொள்கிறார். இயேசுவின் இரத்தம் என்னை கழுவும். God's standards are very high. தேவனுடைய தரம், அவருடைய தரங்கள் எல்லாம் மிக உயரத்தில் இருக்கின்றன. It says we must love God with all our hearts. அந்த தரம் சொல்கிறது நாம் தேவனை நம்முடைய முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும். Love our வேண்டும். neighbor as ourselves. நம்முடைய பிறனை நாம் நம்மை போல நேசிக்க வேண்டும். Matthew chapter 22. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். Once somebody came to Jesus and said in verse Matthew 22:36, what is the great commandment in the law? மத்தேயு 22:36 ஒரு சமயம் வந்து கற்பனையிலே பிரதான கற்பனை எது என்று கேட்டார்கள். And the Jewish people thought the great commandment is keeping the Sabbath. One day don't work. அந்த யூதர்கள் என்ன பிரதான கற்பனை என்று நினைத்தார்கள் என்றால் அந்த ஓய்வு நாள், ஒரு நாள் வேலை செய்யாமல் இருப்பது. That's not a very difficult commandment to keep. அது கைக்கொள்வதற்கு அவ்வளவு கடினமான கற்பனை ஒன்றும் அல்ல. But Jesus said the greatest commandment in the law, verse 37, is to love God with all your heart, all your soul and all your mind. ஆனால் இயேசு அவனை பார்த்து நியாயப்பிரமாணத்திலே மிகப்பெரிய கட்டளை என்னவென்றால் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Just like a wife can love only her husband and no other man. எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் நேசிக்க மாட்டாளோ அது போல. If a wife loves some other man, she is an adulteress. ஒரு மனைவி யாரோ வேற ஒரு மனிதனை நேசிப்பார் என்றால் அவள் ஒரு விபச்சாரி. Even if she does not commit adultery, அவள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் கூட, if she has an attraction for another man, in her mind she is already an adulteress before God. அவள் தன்னுடைய மனதிலே வேறொரு ஆண் மீது கவர்ச்சிக்கப்பட்டால் தேவனுடைய பார்வையிலே அவள் ஒரு விபச்சாரி. Now that is what it means here towards God. We must love him with all our heart and all our soul and all our mind. இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை பொறுத்தவரையில் அவரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். Attraction towards something other than God, I am spiritually an adulteress. அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனை தவிர நான் வேறு எதற்காவது நான் கவரப்பட்டேன் என்றால் நான் ஆவிக்குரிய விதத்திலே நான் ஒரு விபச்சாரி. I have disobeyed the commandment, the most important commandment. நான் மிக பிரதானமான கற்பனையை நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். If you tell a lie, நீங்கள் பொய் சொல்வீர்கள் என்றால், people tell lies either to protect themselves from some evil or danger or because they want some benefit to gain for themselves. ஜனங்கள் ஏன் பொய் சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கு நேரிட போகிற ஏதோ ஒரு தீங்கிலிருந்து காத்துக்கொள்வதற்காக அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. They tell a lie so I can get some money. ஏதோ ஒரு பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறார்கள். It is self that they are thinking of. எப்பொழுதுமே தங்களுடைய சுயத்தை குறித்து தான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Will I get into trouble if I tell the truth? நான் உண்மையை சொன்னால் நான் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வேனா? Then I will tell a lie. அப்படி என்றால் நான் பொய் சொல்லுவேன். That proves that in your heart your God is not Jesus Christ, it is yourself. அது என்னத்தை நிரூபிக்கிறது? உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, நீங்கள் தான் தேவன். உங்களை பற்றி நினைத்துக் கொள்கிறீர்கள். Or when a man looks at a woman and lusts after her. அல்லது ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை பார்த்து இச்சிப்பான் என்றால், what is he saying? அவன் என்ன சொல்லுகிறான்? I know Jesus has said this is wrong. இயேசு இது தவறு என்று சொல்லியிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். Said it is sin. அது பாவம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். But I like to enjoy that. ஆனால் நான் அதை அனுபவிக்க நான் விரும்புகிறேன். When people look at dirty pictures on their phone or computer, தங்களுடைய போனிலோ அல்லது கம்ப்யூட்டரிலோ அசிங்கமான படத்தை பார்க்கிறவர்கள்,
They know that the Lord does not like it. அவர்களுக்கு தெரியும் அவருடைய ஆண்டவர் அதை விரும்ப But மாட்டார் they என்று. say, I like it. ஆனால் எனக்கு அது பிடிக்கிறது என்று சொல்கிறார்கள். But somebody tells them, hey, listen, aren't you born again? Aren't you a child of God? மற்றவர்கள் யாரோ அவரை பார்த்து கேட்கிறார்கள், இதை பார், நீ மறுபடியும் பிறக்கவில்லையா, நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா? God is so merciful, he's ready to forgive us every time we sin. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? தேவன் மிகவும் இரக்கமுள்ளவர், நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் நாம் மன்னிக்கிறார் என்று சொல்கிறார். I can just go to him and say, Lord, cleanse me in your blood. நான் ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்ல முடியும் என்று சொல்கிறார்கள். Why is it we don't take these sins seriously? ஏன் நாம் இந்த பாவங்களை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறதில்லை? When a husband gets angry and shouts at his wife, or the wife shouts at her husband in anger, ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து கோபத்திலே கத்துகிறார், அல்லது மனைவி கோபத்திலே தன்னுடைய கணவனை பார்த்து சத்தமிடுகிறார். That's not serious. We are weak, it happens. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது சீரியஸான காரியம் அல்ல, நாம் பலவீனர்கள், இது நடக்கிறது என்று சொல்கிறார்கள். The blood of Christ will cleanse me. கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவிடும் என்று சொல்கிறார். That is exactly like saying, if my hands get dirty, it is not serious. Water is cheap. அது எதை ஒத்திருக்கிறது தெரியுமா? என்னுடைய கை அழுக்காவிட்டால் பரவாயில்லை, நான் தண்ணீர் மலிவா இருக்கிறனாலே கழுவிட முடியும் என்று சொல்வதை போல இருக்கிறது. Treating the blood that Jesus shed on the cross is something very, very cheap. அவர்கள் இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தை மிக மிக மலிவானது ஒன்றாக எண்ணுகிறார்கள். Let me read a verse to you in 1 Peter chapter 1. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கட்டும். It says here in 1 Peter 1 verse 18. இங்கே 1 பேதுரு 1:18 ஒரு வசனம் இருக்கிறது. How it says here how God redeemed us. இங்கே தேவன் நம்மை எப்படி மீட்டார் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. And that word redeemed means purchased from the slave market of sin. இங்கே மீட்கிறது என்கிறது பொருள் என்னவென்றால், அங்கே பாவம் என்ற அடிமைத்தன சந்தையிலிருந்து வாங்கப்படுவது. Slaves of sin. நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தீர்கள். And when it says here he redeemed us, it means he paid a price and bought us from that slave market of sin. நம்மை மீட்டார் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த பாவம் என்கிற அடிமைத்தன சந்தையிலிருந்து ஒரு விலையை செலுத்தி நம்மை வாங்குவது. In the olden days, people used to sell human beings as slaves. You pay money and buy a slave just like you buy a chair or a table. பழைய காலங்களிலே ஜனங்கள் மனிதர்களை விலை கொடுத்து ஒரு சேரையோ டேபிளையோ வாங்குவது போல சந்தையிலே மனிதர்களை வாங்குவார்கள் விலைக்கு. And so this is the picture here. We are slaves to sin. இதுதான் இங்கே படமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்துக்கு அடிமையா இருந்திருக்கிறோம். We have sinned against God's law. நாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். So a price has to be paid not to the devil but to God's law to purchase us from the slave market. அந்த அடிமைத்தன சந்தையிலிருந்து நம்மை வாங்குவதற்கு சாத்தானுக்கு அல்ல, தேவனுடைய பிரமாணத்திற்கு ஒரு விலையை கிரயமாக செலுத்த வேண்டி இருக்கிறது. So when the price was the blood of Jesus Christ. அவருடைய விலைக்கிரயம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். It says here, purchased by the blood of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். Verse 19. 19வது வசனம். And it says we were not purchased with silver and gold. Verse 18. 18ஆம் வசனத்திலே நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் என்று சொல்லி இருக்கிறது. We were not saved from our foolish way of life which we inherited from our fathers with silver and gold. நாங்கள் முன்னோருடைய பாரம்பரியங்களை அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. All the silver and the gold could not have paid the price to save us from the slave market of sin. பாவம் என்கிற அந்த அடிமைத்தன சந்தையிலிருந்து நம்மை வாங்குவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளியும் பொன்னும் போதாது. But when the blood of Christ was shed, God's law said, okay, this person can be freed from the punishment of sin. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது தேவன் பார்த்து சொல்கிறார், சரி, இப்பொழுது இந்த நபர் விடுதலையாக்கப்பட முடியும் தன்னுடைய செய்த பாவத்திலிருந்து. I heard some Christians in ignorance saying that Jesus paid the price to the devil to purchase us. ஒரு சில அறியாமையுள்ள கிறிஸ்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை சம்பாதிப்பதற்கு பிசாசினிடத்திலே விலையை கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்கும் இல்லை. So many Christians believe all types of foolish things taught by foolish preachers which they don't find in the Bible. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட அதிகமான மதீனமான காரியங்களை மதீனமான போதகர்கள் சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். Jesus does not have to pay any price to the devil. இயேசு பிசாசுக்கு எந்த ஒரு விலையும் செலுத்த தேவையில்லை.
When Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது he was paying a price to the law of God, which said sin must be punished by sending people to hell. அது எதற்காக அப்படி செய்தார்? தேவனுடைய பிரமாணம் ஒரு பாவம் செய்தால் அது தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த he was standing before God as the judge. அவர் நியாயாதிபதியாக தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். He was hanging on the cross there before God as a judge. தேவனாகிய அந்த நீதிபரருக்கு முன்பதாக அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். That's why on the cross he did not say Father, Father. அதனால்தான் அவர் சிலுவையில் இருந்த பொழுது அவர் பிதாவே பிதாவே என்று அழைக்கவில்லை. Because there he was not standing before his father, he was standing before God, the judge of the universe. ஏனென்றால் அவர் பிதாவுக்கு முன்பாக நில்லாதபடிக்கு இந்த அண்ட சராசரத்தினுடைய நியாயாதிபதிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். That's why he said, my God, why have you forsaken me? அதனால்தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். He shed every drop of his blood. There was no more blood left in his body. அவர் தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் அவர் விட்டுவிட்டார். அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தம் இல்லை. Before the disciples, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக நின்று தோன்றிய பொழுது he told them, see my body has got flesh and bones. என்னை பாருங்கள், என்னுடைய சரீரம் இப்பொழுது எலும்பும் மாம்சம் இருக்கிறது என்று சொன்னார். அங்கே இரத்தம் இல்லை. You read that in Luke 24. அதை நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். All the blood was shed on the cross. அவருடைய இரத்தம் எல்லாம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. There was not one drop of blood left in the body of Jesus. இயேசுவுடைய சரீரத்திலே ஒரு சொட்டு இரத்தம் கூட அங்கே மிஞ்சி இருக்கவில்லை. And 1 Peter says that is more precious than all the silver and gold in the world. 1 பேதுருவிலே சொல்லி இருக்கிறது, அந்த இரத்தமானது உலகத்தில் இருக்கிற எல்லா பொன்னையும் வெள்ளியை காட்டிலும் விலையுயர பெற்றது என்று சொல்லுது. How much is all the silver and the gold worth in terms of rupees? இந்த உலகத்தில் இருக்கிற பொன் வெள்ளியும் ரூபாய் மதிப்பிலே எவ்வளவு பெரும்? It's worth more than millions and millions and crores of rupees. அவைகள் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு பெறும். Many crores of rupees. அதிகமான கோடி ரூபாய் மதிப்பு பெறும். You cannot even calculate what is the value of all the gold and silver in the world. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பொன்னும் வெள்ளியினுடைய மதிப்பை நீங்கள் கணக்கிடவே முடியாது. And here it says the blood of Christ is more valuable than that. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவை எல்லாவற்றையும் விலையேற பெற்றது என்று சொல்லியிருக்கிறது. And then you see how in Hebrews 10:29 it says some people treat the blood of Christ like something very cheap and common. அதற்கு பிறகு நாம் எபிரேயர் 10:29 நாம் பார்க்கிறோம் எப்படி சில ஜனங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தை மிகவும் சாதாரணமாக மலிவானதாக எண்ணுகிறார்கள். Supposing water costs 100,000 rupees for one glass of water. ஒருவேளை இப்படி எண்ணி பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணீர் 1,00,000 ரூபாய் என்றால் எப்படி இருக்கும்? How often will you dirty your hands? எவ்வளவு அடிக்கடி உங்களுடைய கைகளை நீங்கள் அசுத்தப்படுத்துவீர்கள்? You'll be very careful not to dirty your hands because little bit of water costs 100,000 rupees. நீங்கள் உங்கள் கைகளை அசுத்தப்படுத்துவதற்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். ஏனென்றால் கொஞ்சம் தண்ணீர் அவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் பெறுகிறது. Because the value of water is so much. ஏனென்றால் அந்த தண்ணீரினுடைய விலை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. Because water is cheap and free, we say it doesn't matter if my hand gets dirty. தண்ணீரானது மலிவாகவும் இலவசமாக இருக்கிறபடினாலே கை அசுத்தமானதா பரவாயில்லை என்று சொல்கிறீர்கள். Now ask yourself whether you have that attitude to sin. It's not serious because the blood of Christ is there to cleanse me. உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், இப்படிப்பட்ட மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா? இது பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவிவிடும். In a day your hand gets dirty and you're ready to wash it. உங்களுடைய ஒரு நாளிலே எத்தனை முறை உங்களுடைய கை அசுத்தம் அடைந்தாலும் நீங்கள் அதை கழுவ ஆயத்தமாக இருக்கிறீர்கள். Your body gets dirty, you can even take a bucket of water and have a bath. It's cheap. உங்களுடைய சரீரம் அழுக்கடைந்தால் நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து நீங்கள் கழுவிக் கொள்கிறீர்கள், குளிக்கிறீர்கள். ஏனென்றால் தண்ணீர் மலிவாய் இருக்கிறது. So we sin during a day and we say, oh, it's all right, Lord, forgive me. இப்படித்தான் நாம் நாளிலே நாம் பாவம் செய்கிறோம், பரவாயில்லை ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்கிறோம். And it is because people who say they are born again treat sin like that they never come into a godly life. இப்படி மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் பாவத்தை இப்படி நினைக்கிறதுனாலே தான் அவர்கள் ஒரு தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ள வருகிறதில்லை. Seriousness of sin. அவர்கள் பாவத்தினுடைய அகோரத்தன்மையை உணர்ந்து கொள்வதில்லை. That is the fundamental problem with most believers in the whole world. இந்த முழு உலகத்திலும் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை பிரச்சனை இதுதான். They have not seen the seriousness of sin. அவர்கள் பாவத்தினுடைய அகோரத்தன்மையை காணவில்லை. That's one of the most important things we learn through Jesus Christ our Lord.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான காரியம் அது ஒன்று. Let me give you some examples. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை நான் காட்டட்டும். In Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே he said, ஆண்டவர் சொன்னார் 21 to 22. 21-22 வசனங்கள். He says, in the old covenant the law was don't commit murder. அவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையிலே கொலை செய்யாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is a very easy commandment to obey. அது கீழ்ப்படிய மிக எளிதான ஒரு கற்பனை. All of you who are listening to me, have any of you committed murder? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களில் யாராவது கொலை செய்திருக்கிறீர்களா? I don't think so, because there are very few people who commit murder. நான் அப்படி நினைக்கிறதில்லை, ஏனென்றால் கொலை செய்கிறவர்கள் வெகு சிலரே. But go to the next verse. அடுத்த வசனத்துக்கு செல்லுங்கள். Jesus said, my standard is not murder. இயேசு சொல்கிறார், என்னுடைய தரம் கொலை என்பதிலே இல்லை. My standard is don't get angry. அவர் சொல்கிறார், கோபப்படாதே என்று சொல்கிறார். In Jesus' eyes, anger is equal to murder. இயேசுவுடைய பார்வையிலே கோபம் என்பது அது கொலைக்கு சமமாக இருக்கிறது. How many of you believe that? Tell me. உங்களில் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள் எனக்கு சொல்லுங்கள். The old covenant, if you murder, you're hanged and you go to hell. பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் கொலை செய்தால் நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள். But in the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே verse 22, 22வது வசனம், if you're angry with your brother in your heart, உங்கள் இருதயத்திலே உன் சகோதரனுக்கு விரோதமாக கோபம் கொண்டீர்கள் என்றால், you haven't said anything to him, you're just angry with your brother, உங்களிடத்திலே அவரிடத்திலே வாயிலே எதுவும் சொல்லவில்லை, உங்கள் இருதயத்திலே அவருக்கு எதிராக கோபம் கொண்டீர்கள், நீங்கள் ஏற்கனவே குற்றவாளி ஆகிவிட்டீர்கள். Even though you didn't say anything, you're guilty because you're angry with your brother. நீங்கள் வாயிலிருந்து எதுவும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் இருதயத்திலே கோபம் கொண்டபடினாலே நீங்கள் குற்றவாளி. Look at that standard. அந்த தரத்தை பாருங்கள். You're just angry with your brother in your heart and God says you're guilty already. உங்களுடைய சகோதரனுக்கு எதிராக உங்கள் இருதயத்திலே கோபம் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்கள் குற்றவாளி என்று சொல்கிறார். And you have to be taken to court. நீங்கள் நியாயமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். And if you then open your mouth and say something to him, good for nothing, உங்கள் வாயை திறந்து ஏதாவது நீங்கள் கோபத்திலே then you are சொல்லுகிறீர்கள், guilty before the Supreme Court. இப்பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு முன்பாக நீங்கள் குற்றவாளி. First you are guilty before the court, முதலாவது நீங்கள் நியாய தீர்ப்புக்கு, then you are guilty before the Supreme Court, அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு முன்பாக and then if you குற்றவாளி go and say ஆகிறீர்கள். something more worse to your brother, அதற்கும் மிகவும் மோசமான காரியத்தை இன்னும் அடுத்தபடியாக சொல்லுகிறீர்கள் என்றால், anger, கோபத்திலே சொல்லுகிறீர்கள் என்றால், you'll be thrown into hell. நீங்கள் நரகத்தில் எறியப்படுவீர்கள். So there are 3 steps to hell here. இங்கே நரகத்திற்கு 3 படிகள் காணப்படுகின்றன. Listen carefully, these are not my words, the words of Jesus Christ. கவனமாய் கேளுங்கள், இவைகள் எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இவைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். All of you who listen to me, I believe you respect Jesus Christ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவை மதிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Now don't say you respect him if you don't respect his words. அவருடைய வார்த்தையை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் அவரை மதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். Even non-Christians respect Jesus Christ. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட இயேசுவை மதிக்கிறார்கள். Sometime once a non-Christian asked me, why do you say Jesus Christ is the only way to heaven? There are many ways to heaven. ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் என்னிடத்தில் சொன்னார், ஏன் இயேசு மாத்திரமே பரலோகத்துக்கு வழி என்று சொல்கிறீர்கள்? பரலோகத்துக்கு அநேக வழிகள் இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர். I said, do you want me to call Jesus Christ a liar? நான் சொன்னேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நான் பொய்யன் என்று சொல்ல விரும்புகிறீர்களா? No, don't call him a liar. He was a good man. இல்லை, அவரை பொய்யன் என்று சொல்லாதீர்கள், அவர் ஒரு நல்ல மனிதன் என்று I சொன்னார். said, then Jesus said, I am the way, no one comes to the Father but by me. அதற்கு நான் சொன்னேன், கேளுங்கள், இயேசு சொன்னார், என்னை தவிர ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். John 14:6. யோவான் 14:6. No one can come to the Father but by me. Jesus said that. என்னை இல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். I told him, now if I listen to you and say, oh, he's only one of the ways, there are many ways, then I'm calling him a liar. நான் இப்படி அவரிடத்தில் இப்படி சொன்னேன், நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் எல்லா வழிகளிலும் ஒருவர் என்று சொன்னால் நான் இயேசு கிறிஸ்துவை பொய்யன் என்று சொல்கிறேன். Matthew 5:22, are you calling Jesus Christ a liar? நீங்கள் மத்தேயு 5:22 வாசிக்கிறீர்கள், அப்படி வாசித்துவிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பொய்யன் என்று சொல்கிறீர்களா? Oh, well, if I get angry with my brother twice or thrice, I'm not going to go to hell.
நான் என் சகோதரனுக்கு எதிராக 2ஓ 3ஓ முறை நான் கோபம் கொண்டால் நான் நரகத்துக்கு போவதில்லை என்று சொல்கிறீர்களா? No, the blood of Christ is there. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். We have not seen the seriousness of sin. நாம் பாவத்தினுடைய அகோர தன்மையை காணவில்லை. That anger is the first of 3 steps to hell. கோபம் தான் நரகத்துக்கு செல்லக்கூடிய 3 படிகளிலே ஒன்று. That's what you read in verse 22. அதைத்தான் First I'm angry in the heart. முதலாவது இதயத்தில் கோபம் கொள்கிறீர்கள். Then I go down and say something angry to my brother or wife or husband or somebody. அதற்கு பிறகு அடுத்தபடி சென்று என்னுடைய சகோதரனுக்கோ மனைவிக்கோ கணவனிடத்திலோ வேறு வார்த்தையை கோபத்தில் சொல்கிறேன். And then I go third step and say some more in greater anger. நான் இன்னும் அதுக்கு அடுத்தபடி சென்று இன்னும் அதிக கோபத்திலே இன்னொன்றை சொல்கிறேன். In God's eyes you're already ready, guilty to go to hell. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நரகத்துக்கு செல்வதற்கு ஏற்கனவே பாத்திரவானாய் மாறிவிட்டீர்கள். You don't believe that. நீங்கள் இதை விசுவாசிக்கவில்லை என்றால் you are calling Jesus Christ a liar. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பொய்யர் என்று சொல்லுகிறீர்கள். Jesus is the only one who came from heaven who tells us what heaven and hell are like. பரலோகம் நரகம்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் பரலோகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான். When you say well, anger is not such a serious sin, everybody gets angry. நீங்கள் பாவம் அவ்வளவு பெரிய கோபம் அவ்வளவு பெரிய பாவம் இல்ல. Pastors and preachers get angry. எல்லாரும் பாவம் செய்கிறார்கள், பாஸ்டர்கள் போதகர்கள் கோபம் கொள்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் so what? Those pastors and preachers are going to hell then. அதனால் என்ன? அந்த பாஸ்டர்களும் போதகர்களும் நரகத்துக்கு தான் செல்கிறார்கள். And then you say, oh brother, you mean to say anger is so serious that I can go to hell? அப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், அப்படியா சகோதரனே, நான் இப்ப கோபம் அவ்வளவு சீரியஸா நரகத்துக்கு செல்கிறேனா? Zachariah said that it is not serious at all. ஜாக்பூனன் சொன்னால் அது அவ்வளவு சீரியஸ் அல்ல. சீரியஸே அல்ல. But if Jesus Christ said that, then it is serious. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லியிருப்பார் என்றால் அது சீரியஸான காரியம். And if you believe the Bible is the word of God, then you accept that verse. நீங்கள் இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்று நம்புவீர்கள் என்றால் இதை நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Let me show you another verse. இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Matthew 5 and verse 27. மத்தேயு 5:27. The Old Testament was you shall not commit adultery. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the law was if you commit adultery you will be stoned to death in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? நீங்கள் விபச்சாரம் செய்தால் கொலை செய்யப்படுவீர்கள். To kill a person, man or woman who commits adultery. அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட புருஷனையோ ஸ்திரீயோ கல்லெறிந்து கொல்ல வேண்டும். Yeah, we say yes, adultery is serious. We should not be unfaithful to our wives, correct? நாம் என்ன சொல்கிறோம்? ஆம், விபச்சாரம் என்பது மிக சீரியஸான காரியம். நம்முடைய மனைவிக்கோ கணவனுக்கோ நாம் துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்கிறோம். You can be unfaithful to your wife by looking at another woman with lust. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் மற்றொரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். You don't have to touch that woman. நீங்கள் அந்த ஸ்திரீயை தொட வேண்டியதில்லை. You can just sit in a bus and look at a woman and lust after her. நீங்கள் ஒரு பஸ்ல உட்கார்ந்து கொண்டு போகும்போது இன்னொரு ஸ்திரீயை பார்த்து நீங்கள் இச்சிக்கலாம். Or see a picture somewhere and lust after that woman in that picture. அல்லது ஏதோ ஒரு படத்தை நீங்கள் பார்த்து அந்த படத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீயை நீங்கள் இச்சிக்க முடியும். Jesus said that is adultery. இயேசு அதை விபச்சாரம் என்று அழைத்தார். See here. இங்கே பாருங்கள். Verse 28. 28வது வசனம். Everyone, not one or two people, every single person it says here. எவனும், ஒன்று இரண்டு அல்ல, எவனும். Everyone who looks at a woman and lusts for her in his mind has already committed adultery in his heart. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. You don't have to touch her. நீங்கள் அவளை தொட தேவையில்லை. You don't even have to lust a second time. ஒரு இரண்டாவது முறை கூட நீங்கள் இச்சிக்க தேவையில்லை. Once ஒரு முறை you committed adultery. நீங்கள் விபச்சாரம் செய்து விட்டீர்கள். So how serious is that? எவ்வளவு கொடூரமானது இது? See verse 29. 29வது வசனத்தை பாருங்கள். Jesus said this is so serious that it is better you pull out your right eye than lust after a woman. ஒரு ஸ்திரீயை இச்சிப்பதை காட்டிலும் உங்களை வலது கண்ணை பிடுங்கி விடுவது மேலானது என்று சொல்லும் அளவுக்கு அது சீரியஸான விஷயம் என்று இயேசு When சொல்கிறார். will you pull out your right eye?
உங்களுடைய வலது கண்ணை எப்பொழுது பிடுங்கி எறிவீர்கள்? Sometimes there are cases where the doctor tells a person your right eye has to be removed because it is so badly infected that it can kill you. சில சமயங்களிலே ஒரு சில நேரத்திலே டாக்டர்கள் சொல்வார்கள் உங்களுடைய கண் மிகவும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு விட்டது, உங்களை காப்பாற்றுவதற்கு கண்ணை எடுத்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். So valuable that we will never allow anybody to remove it unless it is so serious that it will kill us. நம்முடைய கண் நமக்கு மிகவும் தேவையுள்ள ஒரு மதிப்புள்ள ஒரு காரியமா இருக்கிறது. நமக்கு அது கேடு விளைவிக்காத பட்சத்தில் நாம் அதை இழக்க நம்ம துணிய மாட்டோம். And Jesus said this is so serious also. இயேசு சொன்னார் இது மிகவும் கொடூரமானது என்று சொன்னார். Lust after a woman is so serious that it's better to pull out your eye. ஒரு ஸ்திரியை இச்சிப்பது அவ்வளவு கொடூரமானது, அதை காட்டிலும் மேலானது உங்கள் கண்களை பிடுங்கி எறிந்து விடலாம் என்று சொன்னார். Then one eye is removed, you got one eye, left eye is there, and you can lust with your left eye also. ஒரு கண் பிடுங்கப்பட்டு விட்டது, இன்னொரு கண் இடது கண் இருக்கிறது, அதை கொண்டும் நீங்கள் இச்சிக்க முடியும். So then you have to remove the left eye also. அப்படி என்றால் உங்களுடைய இடது கண்ணையும் பிடுங்கி எறிய வேண்டும். You don't need two eyes to lust after a woman, one eye is enough. உங்களுக்கு ஸ்திரியை இச்சிப்பதற்கு இரண்டு கண்கள் தேவையில்லை, ஒரு கண்ணே போதும். So the meaning here is you must remove both eyes if necessary. இதனுடைய பொருள் என்னவென்றால் தேவைப்படுமானால் இரண்டு கண்களை பிடுங்கி எறிய தயாராக இருக்க வேண்டும். Why did Jesus speak so strongly about it? ஏன் இயேசு இவ்வளவு வலிமையாக இதை குறித்து பேசினார்? Because he said otherwise you'll go to hell. இல்லை என்றால் அது ஏனென்றால் இல்லாவிட்டால் நீங்கள் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள், 29வது வசனம். If your right eye makes you lust, pull it out. உனது வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. The meaning is then if you lust with your left eye, pull out that also. அவனுடைய பொருள் என்னவென்றால் அதற்கு பிறகு உன்னுடைய இடது கண்ணால் இச்சித்தால் அதையும் பிடுங்கி எறிந்து விடு. Because it is better to be blind and go to heaven than to have both eyes and go to hell. ஏனென்றால் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாய் இருக்கும். That's what it says here. You can be thrown into hell. நீங்கள் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். Then he speaks about your hand. அதற்கு பிறகு உங்களுடைய கையை குறித்து சொல்கிறது. Supposing you commit a sexual sin with your hand. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கையை கொண்டு பாலிய பாவம் செய்வீர்கள் என்றால் 30வது வசனம். The subject is adultery. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருப்பொருள் and so he's talking about sexual sin. இங்கே பாலிய பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Sexual sin with your hand. உங்களுடைய கையை கொண்டு பாலிய பாவம் செய்வது. And all men know what that means. எல்லா புருஷர்களும் அது என்ன அர்த்தம் என்று தெரியும். Cut it off. அதை வெட்டி எறிந்து விடுங்கள். And then cut off your left hand also if you sin with your left hand. உங்களுடைய இடது கையினால் பாவம் செய்வீர்கள் என்றால் அந்த கையை வெட்டி எறிந்து விடுங்கள். Otherwise, verse 30, you will go to hell. இல்லை என்றால் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள். How many people believe that? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறார்கள்? I think there are very, very few Christians in the whole world who believe that. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக மிக சில கிறிஸ்தவர்கள் தான் இதை விசுவாசிக்கிறார்கள். You ask them, do you believe at least that it is a sin to lust with your eyes? உங்களுடைய கண்களினாலே இச்சிப்பது பாவம் என்று அது நீங்கள் நம்புகிறீர்களா? Or to sin sexually with your hand? அல்லது உங்களுடைய கையினாலே பாலிய பாவம் செய்வது? Then why don't you take it seriously? அப்படி என்றால் ஏன் இதை நீங்கள் சீரியஸா எடுத்துக்கொள்ள கூடாது? Because the blood of Christ is there to cleanse me. ஏனென்றால் நீங்கள் சொல்கிறீர்கள் எனக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவுகிறதுக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். So I ask them, that means you can sin every day, right? நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யலாம் அல்லவா? The blood of Christ is there every day. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்கிறதே. Then you are guilty of the sin mentioned in Hebrews 10:29. அப்படி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எபிரேயர் 10:29 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவத்துக்கு உட்னான குற்றவாளியாக blood of Christ like something cheap and common. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏதோ மலிவான சாதாரணமான பொருளை போல மதிப்பது. You are treating it like tap water. அதை நீங்கள் குழாயிலிருந்து வருகிற தண்ணீரை போல நீங்கள் கருதுகிறீர்கள். It doesn't matter if my hand is dirty, I can wash it. என்னுடைய கை அழுக்கானால் பரவாயில்லை, நான் கழுவிக்கொள்ள முடியும். Doesn't matter if I got angry with my tongue, the blood of Christ will cleanse me. என்னுடைய நாவினாலே நான் கோபத்தினாலே பாவம் செய்தால் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவிடும் என்று சொல்லுகிறேன். Doesn't matter if I lusted with my eyes, the blood of Christ will cleanse me. என்னுடைய கண்களினாலே நான் இச்சித்தால் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவிடும். Doesn't matter if I committed some sexual sin with my hand, the blood of Christ will cleanse me. என்னுடைய கரங்களினாலே ஒரு பாலிய பாவம் செய்தால் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவிடும். I tell you in Jesus' name, the most Christians and most preachers have never understood the seriousness of sin. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லட்டும், அதிகமான கிறிஸ்தவர்கள்
பாவத்தினுடைய அந்த அகோரத்தன்மையை உணர்ந்து கொள்ளவே இல்லை. That's because they don't know God. அதனுடைய காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை அறியவில்லை. You can read the Bible. நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியும். People go to Bible school. ஜனங்கள் வேதாம கல்லூரிக்கு செல்கிறார்கள். But they have not understood the seriousness of sin. ஆனால் அவர்கள் பாவத்தினுடைய அகோரத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. I remember I was once invited to preach in a Bible school final day ceremony. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சமயம் நான் வேதாம கல்லூரியினுடைய அந்த கடைசி நாள் கூட்டத்திலே பிரசங்கிக்க நான் அழைக்கப்பட்டிருந்தேன். There was one student there who got the first prize for after 4 years of studying the Bible school. அந்த வேதாம கல்லூரியிலே 4 வருடம் படித்த பின்பு அதிலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் இருந்தான். So after the meeting was over, he came to talk to me. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த மாணவன் என்னை சந்தித்து பேச வந்தான். Different things. அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். I asked him a question. நான் அவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டேன். He said, now you come first in the class, you passed out of the Bible school. இப்பொழுது நீ முதலாவது தேறிவிட்டாய், இப்பொழுது you got your degree. உனக்கு இப்போது பட்டம் கிடைத்து விட்டது. Now you will go and become a pastor in some church. நீ ஏதோ ஒரு சபையிலே போய் ஒரு பாஸ்டராக போகிறாய். You have studied Hebrew and Greek and all the doctrines in this Bible school. நீ எபிரேயம் கிரேக்கம் மற்ற எல்லா போதகங்களையும் இந்த வேதாம கல்லூரியிலே கற்றுக்கொண்டாய். What are you going to teach the people in your church? உன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீ என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறாய்? They don't need knowledge of Hebrew and Greek. அவர்களுக்கு எபிரேயம் கிரேக்கம் இவளை பற்றி அறிவெல்லாம் தேவையில்லை. They are struggling with anger. அவர்கள் கோபத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். They are struggling with sexual sin. அவர்கள் பாலிய பாவத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். With the eyes. கண்களுடைய இச்சையினாலே போராடி கொண்டிருக்கிறார்கள். That is what they need help for. அதற்கு தான் அவர்களுக்கு உதவி தேவையா இருக்கிறது. Not all these 101 things you have learned in Bible school. நீ இந்த வேதாம கல்லூரியிலே படித்த 101 காரியங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. Let me ask you. நான் உன்னை ஒன்று கேட்கட்டும். 4 years of study in Bible school. இந்த வேதாம கல்லூரியில் 4 வருடம் படித்து விட்டாய். Have you overcome lusting with your eyes? உன்னுடைய கண்களால் இச்சிப்பதை நீ மேற்கொண்டிருக்கிறாயா? He was honest. அவன் நேர்மையா இருந்தான். He said, Brother Zach, it is worse now than it was 4 years ago. அவன் சொன்னான், சகோதரர் ஜாக் அவர்களே, 4 வருடத்திற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் நிலைமை இப்பொழுது மோசமா இருக்கிறது என்று சொன்னான். You're coming first in the class. ஆகவே நீ வகுப்பிலே முதல்வனாய் வந்ததனுடைய Are you ready to become a pastor now? இப்பொழுது நீ ஒரு பாஸ்டராக போகிறாயோ? The world will say yes. உலகம் ஆம் என்று சொல்லும். Many Christians will say yes. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், ஆம் என்று சொல்வார்கள். But Jesus says no. ஆனால் இயேசு இல்லை என்று சொல்வார். That is the tragedy in Christendom today. அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனை. Preachers and pastors are teaching the Bible but not showing them how to overcome sin. போதகர்களும் பாஸ்டர்களும் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஆனால் எப்படி பாவத்தை மேற்கொள்வது என்று சொல்லுவதில்லை. Teaches the Bible. இயேசு கிறிஸ்து வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி மரிக்கவில்லை. அவர்கள் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக மரித்தார். Not only to forgive our sin. அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை. To forgive and to save us from sin. நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கவும் அவர் மரித்தார். Forgiveness is one thing, salvation is another thing. மன்னிக்கப்படுவது என்பது ஒரு காரியம், ரட்சிக்கப்படுவது என்பது இன்னொரு காரியம். Forgiveness was available even before Jesus died. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னதாகவே பாவ மன்னிப்பு இருந்தது. Let me read to you in Psalm 103. சங்கீதம் 103 இலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Verses 1 to 3. 1 முதல் 3 வசனங்கள். Psalm 103 verses 1 to 3. சங்கீதம் 103 1 2 3. Bless the Lord, O my soul, who forgives all your iniquities. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவரை என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. How many iniquities of David were forgiven? All of them. தாவீதுடைய எத்தனை அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது? எல்லாம். Then what did Jesus come to do? அப்படி என்றால் இயேசு என்ன செய்ய வந்தார்? What can we say today more than what David said 1000 years before Christ? இயேசு கிறிஸ்துக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த தாவீது சொன்னதை காட்டிலும் மேலாக நாம் என்ன சொல்ல முடியும் இன்றைக்கு? You turn to the first page of the New Testament. நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், the first promise in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம், the meaning of the name Jesus. இயேசு என்ற பெயருக்கான பொருள். You know the meaning of the name Jesus? இயேசு என்ற பெயரினுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? Savior. இரட்சகர். See Matthew 1:21. மத்தேயு 1:21 பாருங்கள். The angel told Joseph,
அந்த தேவதூதன் யோசேப்பை பார்த்து சொன்னான், you shall call his name Jesus because he will save his people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். That is why you call him Jesus. அதனால் தான் நீ அவரை இயேசு என்று அழைப்பாய். Because Jesus means he'll save people from their sins. ஏனென்றால் இயேசு என்றால் ஜனங்களை அவர்கள் பாவத்திலிருந்து ரட்சிப்பார். Read it carefully. கவனமாய் வாசியுங்கள். Not he will forgive their sins. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று அல்ல. That is 1000 years ago David said. அது 1000 வருடங்களுக்கு முன்பதாக தாவீதே சொன்னார். This is one step higher. இப்பொழுது ஒருபடி மேலா இருக்கிறது. He will save his people from their sin. அவர் தமது ஜனங்களை தம்முடைய பாவங்களை நீக்கி பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். So let me use an example. நான் ஒரு உதாரணத்தை பயன்படுத்தட்டும். I have a little boy 7 years old. கற்பனை செய்து பாருங்கள், எனக்கு ஒரு 7 வயது பையன் இருக்கான். Son, don't go outside the house because the people are digging the road there for some construction work. You will fall into that 6 foot pit. நான் அவனிடத்திலே சொல்லுகிறேன், மகனே நீ அங்கே போகாதே, ரோட்ல போகாதே, அங்கே வேலை செய்கிறவர்கள் பல ரோட்ல குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள், நீ விழுந்து விடுவாய், அங்கே போகாதே என்று சொல்கிறேன். Like many children are disobedient, he disobeys and he goes near that pit and falls into it. அநேக குழந்தைகள் கீழ்ப்படியாது இருக்கிறது போல இவனும் அங்கே என்னை கீழ்ப்படியாமல் அவன் போகிறான், போய் அந்த குழியில் விழுந்து விடுகிறான். Inside the pit, daddy, daddy. அந்த குழியிலிருந்து கத்துகிறான், அப்பா அப்பா என்று கத்துகிறான். And I go to the near there and I say, what happened, son? நான் அந்த குழியின் பக்கத்தில் சென்று என்ன நடந்தது மகனே என்று கேட்கிறேன். He says, Dad, I'm sorry. From the inside the pit he's saying, Daddy, I'm sorry I disobeyed you. அவன் குழியிலிருந்து சொல்லுகிறான், அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். And I say, okay son, I forgive you. நான் என்ன சொல்லுகிறேன், சரி மகனே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறேன். பை என்று சொல்லுகிறேன். Have I forgiven him? நான் அவனை மன்னித்து விட்டேனா? Yes. மன்னித்து விட்டேன். Have I saved him from that pit? What? அந்த குழியிலிருந்து நான் அவனை தூக்கி விட்டேனா? No, he's still there. இல்லை, அவன் இன்னும் அந்த குழியிலே தான் இருக்கிறான். That is how many people are. அப்படிதான் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். They are forgiven. அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். Just like David 1000 years before Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த தாவீதை போல. Praise the Lord, all my sins are forgiven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. I asked somebody once. யாரையோ ஒரு முறை நான் இப்படி கேட்டேன், why do you call Jesus Savior? What has he saved you from? ஏன் இயேசுவை இரட்சகர் என்று அழைக்கிறாய்? அவர் உன்னை எதிலிருந்து இரட்சித்தார் என்று கேட்டேன். Has he saved you from getting angry with your husband or your wife? உன்னுடைய கணவனையோ மனைவியோ with other people? அதிலிருந்து இரட்சித்தாரா என்று நான் கேட்டேன். Or with the auto rickshaw driver? அல்லது ஏதோ ஆட்டோ ரிக்ஷா டிரைவரிலிருந்து கோபமாய் பேசுவதிலிருந்து இரட்சித்தாரா? provoke you to anger, have you stopped getting angry? அல்லது உன்னை கோபப்படுத்துகிற மற்றவர்களிடத்திலிருந்து கோபப்படாமல் இருக்க he says no, I have not got victory over anger. அவர் சொன்னார், எனக்கு கோபத்திலிருந்து வெற்றி கிடைக்கவில்லை. Not saved you from anger. அப்படி என்றால் இயேசு உன்னை கோபத்திலிருந்து ரட்சிக்கவில்லை. Has Jesus saved you from lusting after women? கண்களிலிருந்து ஸ்திரியை இச்சிக்கிறதன் மூலமாக அதிலிருந்து இயேசு ரட்சித்தாரா? Save me from that. அவர் இயேசு என்னை ரட்சிக்கவில்லை என்று சொன்னார். Has he saved you from murmuring and complaining in the house about anything? ஏதாவது வீட்டில் இருக்க காரியத்தை குறித்து முறுமுறுத்து குறை சொல்வதிலிருந்து உன்னை ரட்சித்தாரா? No, that also I do sometimes. இல்லை, அதுவும் இல்லை, நான் அப்பொழுதும் நான் முறுமுறுப்பேன். Has he saved you from having an unforgiving attitude towards somebody who hurt you? உன்னை துன்பப்படுத்தின யாரிடமாவிருந்து மன்னிக்க முடியாத குணத்திலிருந்து சுபாவத்திலிருந்து உன்னை ரட்சித்தாரா? No, he says I still have some grudge against some people who இல்லை, எனக்கு தீமை செய்த இன்னும் ஒரு சிலருக்கு நான் இன்னும் கசப்பு வைத்திருக்கிறேன். Saved you from telling lies? பொய் சொல்வதிலிருந்து உன்னை இயேசு ரட்சித்திருக்கிறாரா? Has he saved you from doing unrighteous things with money? பணத்திலே அநீதியாய் செய்கிற காரியங்களிலிருந்து உன்னை ரட்சித்திருக்கிறாரா? Yeah, sometimes we have to do those things, otherwise we can't live in the world. அவர் சொல்கிறார், உலகத்திலே நாம் சில காரியம் அப்படி செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. Small wrong things, how can we live in this world? Impossible. இந்த உலகத்திலே சில இப்படி தவறான காரியங்களை செய்யாத பட்சத்திலே எப்படி நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும்? So I said to him, ஆகவே நான் அவரிடத்தில் சொன்னேன், Jesus has saved you from nothing. இயேசு உன்னை எதிலிருந்துமே ரட்சிக்கவில்லை. Yeah, I know you stopped drinking and you stopped gambling and you stopped going to the cinemas. நீ குடிப்பதிலிருந்தும் சூதாடுவதிலிருந்தும் சினிமா பார்ப்பதிலிருந்தும் நீ அதெல்லாம் நிறுத்திவிட்டாய். But there are so many non-Christians who don't do those dirty things. ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத அநேகர்கள் இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறார்களே. இயேசு உன்னை எதிலிருந்து ரட்சித்திருக்கிறார்? I said, what do you do then when you do these wrong things? இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்று நான் கேட்கிறேன். I asked the Lord to forgive me. அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறேன். Then don't say Jesus is your savior, say he is your forgiver.
அப்படி என்றால் நீ இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்று சொல்லாதே, நீ இயேசு என்னுடைய மன்னிப்பவர் என்று சொல். Hey, you're like David 1000 years before Christ who says, praise the Lord who forgives all my sins. அப்படி என்றால் நீ இயேசு கிறிஸ்துக்கு 1000 வருடத்துக்கு முன்பாக இருந்த தாவீது சொன்னதை போல தான் நீயும் சொல்கிறாய். என்னை மன்னித்தார், அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Experience the first promise in the New Testament. How will you go to the rest of the New Testament? நீ புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் இருக்க முதல் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கல, நீ எப்படி நீ மற்ற வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க போகிறாய்? You haven't understood the meaning of the name Jesus. How will you go into other things in the New Testament? நீ இயேசு என்ற பெயருடைய அர்த்தத்தையே அறியவில்லையே, நீ மற்ற புதிய ஏற்பாட்டில் இருக்க மற்ற காரியங்களை எப்படி விளங்கிக் கொள்வாய்? Sin is serious. பாவம் மிக கொடூரமானது. I'll give you 2 examples of that. அதற்கு நான் 2 உதாரணங்களை கொடுக்கட்டும். When Adam and Eve were put out of the Garden of Eden, for how many sins were they put out? ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட பொழுது எத்தனை பாவங்களுக்காக விரட்டப்பட்டார்கள்? Eve committed one sin. ஏவாள் Adam committed one sin, disobeying God by eating from that tree. ஏவாள் ஒரு பாவம் செய்தாள், அந்த ஒரு மரத்திலிருந்து அந்த கனியை புசித்தான். ஆதாமும் ஒரு பாவம் செய்தான். Forgive them and say it's okay, I'll forgive you, you stay here. ஏன் ஆண்டவர் அவர்களை மன்னித்து விட்டு பரவாயில்லை, நீ இங்கே தங்கிக்கொள் என்று சொல்லவில்லை? If your child breaks a plate in the house, what do you say when he comes and says, Daddy, I'm sorry, I broke that plate? உங்கள் வீட்டிலே உங்கள் குழந்தை ஒரு தட்டை உடைத்து விட்டு, அப்பா என்னை மன்னித்து கொடுங்கள், நான் இதை உடைத்து விட்டேன் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீர்கள்? You say it's all right, son, it's a plate, it doesn't matter. அது பரவாயில்லை மகனே, அது பிளேட் தானே, பரவாயில்லை என்று சொல்வீர்கள். Why didn't God say like that to Adam and Eve? ஏன் தேவன் ஆதாம் ஏவாள் எடுத்து பார்த்து அப்படி சொல்லவில்லை? You slipped up once, doesn't matter, now be careful from now on. பரவாயில்லை, நீ ஒருமுறை விழுந்து விட்டாய், இதிலிருந்து ஜாக்கிரதையா என்று சொல்லவில்லை. Why didn't God say that? ஏன் தேவன் அப்படி சொல்லவில்லை? Why did God put them out of the Garden of Eden for one sin? ஏன் ஒரு பாவத்து நிமித்தமாக அவர்களை தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார்? And since then all the descendants of Adam for 6000 years have got into so many problems because of one sin. அந்த ஒரு பாவத்து நிமித்தமாக அன்றையிலிருந்து 6000 வருடங்களாக ஆதாமுடைய சந்ததியார் अनेक பாவங்களுக்குள்ளாக விழுந்து விட்டார்கள். All the sickness and cancer and death that has come in the world. உலகத்திலே வந்திருக்கிறதான இந்த வியாதி, அந்த மரணம், இவையெல்லாம் all the evil that has come to the world for 6000 years. 6000 வருடங்களாக இந்த உலகத்திலே வந்திருக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் for one sin. ஒரு பாவத்து நிமித்தமாகவே வந்தது. Have you understood now how serious one sin is in God's eyes? தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை இப்பொழுது உணர்ந்திருக்கிறீர்களா? God knew what will happen when Adam and Eve are put out of the garden. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு என்ன நடக்கும் என்று தேவன் அறிந்தார். He knew what will happen to their descendants for the next 6000 years. அடுத்த 6000 வருடங்களுக்கு அவருடைய சந்ததியாருக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். That is the result of sin. அது பாவத்தினுடைய விளைவு. That is not the punishment for sin. Punishment for sin is finally in hell forever. அது பாவத்தினுடைய தண்டனை இல்ல, பாவத்தினுடைய தண்டனை நித்திய நரகம், அது எதிர்காலத்தில் இருக்கிறது. That is in the future. அது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. But the suffering that comes from the beginning of sin is already in the world. ஆனால் அந்த பாவத்தினால் ஆரம்பத்திலே உண்டான அந்த பாவத்தினால் வருகிற அந்த பாடு இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. For how many sins that Adam and Eve committed? ஆதாமும் ஏவாளும் எத்தனை பாவம் செய்தார்கள்? One sin. ஒரே ஒரு பாவம். Have you understood how serious one sin is in God's eyes? தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? Second proof. இரண்டாவது நிரூபணம். When God wanted to forgive man's sin, தேவன் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க விரும்பின பொழுது he couldn't just say, okay, I see that you're sorry for your sin, you're forgiven. நீ பாவத்தை விட்டு அதுக்காக நீ வருந்துகிறாய், நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவார். அவர் இந்த அகில உலகத்தினுடைய அரசாளுகிறவர். There is no judge above God. தேவனுக்கு மேலாக எந்த ஒரு நீதிபரரும் இல்லை. God is the one who makes all the laws for the universe. தேவன் தான் இந்த அண்ட சராசரத்துக்கும் நியமங்களை ஏற்படுத்துகிறவர். And if he forgives somebody, who is there above God to question him saying, why did you forgive him? அவர் மனுஷனை மன்னித்து விட்டால் அவருக்கு மேலே இருந்து யார் அதை கேள்வி கேட்க போகிறது? There's nobody above God. தேவனுக்கு மேலே யாரும் இல்லை. He can say, all right, I decide I forgive you. If you repent, I forgive you. நீ மனம் திரும்பினால் நான் மன்னித்து விடுவேன், பரவாயில்லை என்று அவர் சொல்லுவார். Just like a father will tell his son, okay, you're sorry for what you did, I have forgiven. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து நீ செய்ததுக்காக மனம் திரும்புகிறாய், அதனால நான் மன்னிக்கிறேன் என்று சொல்வதை போல. You know, if your child does something wrong, உன்னுடைய பிள்ளை ஏதாவது தவறு செய்து விட்டால்,
and comes says, Daddy, I'm really sorry I did that wrong. Please forgive me. அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், நான் மிகவும் வருத்தமடைகிறேன், நான் செய்த Every தவறு. father will forgive. எல்லா தகப்பன்மாரும் அதை மன்னித்து விடுவார்கள். Is God more loving or not? தேவன் அதிக அன்புள்ளவரா இல்லையா? Why does he not forgive when a person says, I'm sorry? நான் வருந்துகிறேன் என்று ஒரு நபர் சொல்லும் பொழுது ஏன் தேவன் மன்னிக்கிறதில்லை? Because in God's law, sin deserves punishment. ஏனென்றால் தேவனுடைய பிரமாணத்தின்படி பாவம் தண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. But you may say, God doesn't have to answer to anybody. What does it matter if he ignores that punishment and says, you're forgiven? ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தேவன் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை, அதனாலே அவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மன்னித்து விடலாம் என்று சொல்லுகிறீர்கள். Human beings do obey a law only because there's somebody above them to catch them if they disobey. மனிதர்கள் தங்களுக்கு மேலாக யாரோ ஒருவர் இருந்து பார்த்து நாம் தவறு செய்தை பிடித்து விடுவார்களோ என்பது நிமித்தம் அவர்கள் பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள். Policeman watching, we obey the traffic rules. ஏதாவது ஒரு போலீஸ்காரர் பார்த்து கொண்டிருந்தால் அந்த போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கிறீர்கள். Because there's a law and order in the country, we obey the laws. நாட்டிலே சட்டதிட்டங்கள் இருக்கிறபடினாலே அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். It's always fear of some person above us that makes us obey a law. எப்பொழுதுமே நமக்கு மேலா யாரோ ஒருவர் இருக்கிறாரே அது நிமித்தமாக நாம் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். He's got nobody above him. ஆனால் தேவனுக்கு மேலே யார் இருக்கிறார்? யாருமே இல்லை. You can say, I decide that if a person repents, I can forgive him. அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்லலாம், ஒரு நபர் மனம் திரும்பினால் நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்லலாம். He could not do it. ஆனால் அவர் அதை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை. Sin is so serious that it must be punished. பாவம் அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, அது தண்டிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. Even one sin. ஒரு பாவமா இருந்தாலும் சரி. One sin means you're put out of God's presence forever. ஒரு பாவம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனை விட்டு நீங்கள் நித்தியமாக விலக்கப்பட்டு விடுகிறீர்கள். When God put Adam out of his presence, it was actually the first step to go to hell. தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை தள்ளிவிட்ட பொழுது உண்மையில் அது நரகத்துக்கு அனுப்புகிறதுக்கான முதல் படி. Adam was sent out of the Garden of Eden, that is the first step to hell. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான், அது நரகத்தினுடைய முதல் படி. So how can God save man? Because he loves man. எப்படி தேவன் மனிதனை அன்பு கூறுவதனாலேயே எப்படி ரட்சிக்க முடியும்? Said somebody has to take the punishment. யாராவது ஒருவர் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And who can take the punishment of eternity in hell for millions and billions of people in the world? நித்தியமாக நரகத்திலே கோடான கோடி ஜனங்களுடைய தண்டனையை யார் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? If one angel says, okay, I will go to hell. ஒரு தேவதூதன் நான் நரகத்துக்கு செல்வேன் என்று சொன்னால், take the punishment for one person. அந்த தேவதூதன் ஒரு நபருடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். And one angel will go to hell forever, take the punishment for one person. அந்த தேவதூதன் ஒரு நபருடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு நித்தியமாக நரகத்துக்கு போய்விட முடியும். The punishment for billions of people. ஆனால் கோடான கோடி ஜனங்களுடைய தண்டனையை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? And suffer eternity in hell. நித்தியமாக நரகத்திலே அதை அனுபவிப்பது யார்? Only God himself. தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். That's why Jesus came to this earth. அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். That's why he died on the cross. அதனால் தான் அவர் சிலுவையிலே மரித்தார். Let me tell you something. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். If there was only one human being in the world, இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், and he committed only one sin, அவன் ஒரே ஒரு பாவம் மாத்திரம் செய்திருப்பான் என்றால், Jesus would still have come and died for that one sin that one man committed. அந்த ஒரு நபர் செய்த ஒரு பாவத்துக்காக இயேசு அப்பொழுதும் வந்து அவனுக்காக மரித்திருந்திருப்பார். I think of myself, if I had committed only one sin in my life, நான் என்னை குறித்து யோசித்து பார்க்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு பாவம் செய்திருந்தாலும் கூட, all the people in the world had not committed sin, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் பாவமே செய்யாமல் இருந்தாலும், Jesus would have come and died for me. இயேசு வந்து எனக்காக மரித்திருந்திருப்பார். I'll tell you, it is my understanding of that has made me take sin seriously. நான் உங்களுக்கு சொல்லட்டும், என்னுடைய இந்த புரிந்து கொள்ளுதல் தான் பாவத்தை நான் சீரியஸா எடுத்துக்கொள்ள வைத்தது. That is the first step to victory over sin. அதுதான் பாவத்தின் மீது உள்ள வெற்றிக்கான முதல் படி. Take sin seriously. பாவத்தை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளுங்கள். That is the second proof of sin is serious, that Jesus had to die on the cross to get man's sin forgiven. பாவம் மிக கொடூரமானது என்பதற்கான இரண்டாவது நிரூபணம் என்னவென்றால் இயேசுவே மரிக்க வேண்டியதா இருந்தது. Romans 3:26. ரோமர் 3:26.
He's talking about how God forgives us and declares us right. தேவன் நம்மை எப்படி மன்னிக்கிறார் என்பதை குறித்து சொல்கிறது. How does he declare us righteous? தேவன் நம்மை எப்படி நீதிமான்கள் என்று அறிவிக்கிறார்? He himself has to be righteous. அவரே நீதியாய் இருக்க வேண்டும். In righteousness, how can he declare a sinner righteous? அந்த நீதியாய் இருக்கிறதிலே ஒரு பாவியை எப்படி ஒரு நீதிமானாய் சொல்ல முடியும்? The only way is by allowing Jesus to die. அதனுடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை மரிக்க வைப்பதன் மூலமாக. Because he had to be righteous and forgive a person who has done unrighteous. அவர் நீதிபரராய் இருந்து அநீதி செய்த ஒரு மனுஷனை மன்னிக்க வேண்டும் என்றால், if he was unrighteous, if God is unrighteous, then he can just ignore man's sin. தேவன் அநீதி உள்ளவராய் இருப்பார் என்றால் அவர் மனுஷனுடைய பாவத்தை அப்படியே கண்டு காணாமல் விட்டுவிட முடியும். It says he is righteous and he has to declare people righteous. இங்கே சொல்லி இருக்கிறது அவர் நீதிபரராய் இருந்து அநீதிமானை நீதிபரராக்குகிறார். Only if that person has faith that Jesus died for me. இயேசு எனக்காக மரித்தார் என்று அந்த நபர் விசுவாசித்தால் மாத்திரமே அது நடக்கும். I'll tell you the result of that in my life. அவருடைய விளைவு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லட்டும். It made me take anger seriously. அது நான் கோபத்தை சீரியஸா எடுத்துக்கொள்ள வைத்தது. Lord, I never want to get angry even a single time in my whole life. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு தடவை கூட நான் பாவம் செய்ய கோபப்படாமல் இருக்க நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, do everything without murmuring and complaining, verse 14. தமிழிலே 16, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். I said, Lord, I never in my life want to murmur or complain about anything. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் முறுமுறுப்பும் தர்ப்பிக்கவும் செய்ய விரும்பவில்லை. ஒரு முறை கூட இல்லை விரும்பவில்லை ஆண்டவரே. One sin is enough to crucify Jesus Christ. ஏனென்றால் ஒரு பாவம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போதுமானது. Once if I grumble or complain, ஒரு முறை நான் முறுமுறுத்து குறை சொல்வேன் என்றால், against a person or against some event, ஏதோ ஒரு நபரை குறித்தோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ, I don't want to do it. நான் அதை செய்ய விரும்பவில்லை. Because the blood of Christ is so precious for me. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறது எனக்கு. It's not like tap water. அது எனக்கு ஒரு குழாயிலிருந்து வருகிற தண்ணீரை போல அல்ல. It is worth more than all the gold and silver in the whole world. இந்த முழு உலகத்திலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும் அது விலையேற பெற்றது. Like we read in 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்ததைப் போல. Verse 18 and 19. 18-19. We already saw that. ஏற்கனவே நாம் அதை பார்த்தோம். Blood of Christ is more valuable than all the wealth of the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தியை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. That is how Jesus purchased me. அப்படித்தான் இயேசு என்னை சம்பாதித்தார். So here is another command. இன்னொரு கற்பனை இங்கே இருக்கிறது. Ephesians 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். Always give thanks for everything. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். If I don't obey that, I am committing a sin. நான் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நான் பாவம் செய்கிறேன். Lord, I always want to give thanks. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நான் ஸ்தோத்திரம் செய்ய விரும்புகிறேன். Things that don't look good for me. எனக்கு நன்மையாய் தோன்றாத காரியங்களுக்காகவும் கூட. Because Romans 8:28 says everything, you will make everything work for my good. ரோமர் 8:28 சகலத்தையும் எனக்கு நன்மையாக நீ மாற்ற பண்ணுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனாலே, if things are working for my good, then I can give thanks. அந்த காரியம் எனக்கு நன்மையாக முடியும் என்றால் நான் அதுக்கு நான் ஸ்தோத்திரம் செய்யட்டும். I am 80 years old today and I was born again 61 years ago. இப்பொழுது எனக்கு 80 வயதாகிறது. நான் 61 வருடங்களுக்கு முன்பதாக மறுபடியும் பிறந்தேன். And I'll tell you my testimony of 61 years of knowing Jesus Christ. இயேசுவை அறிந்து 61 வருடங்களாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை சொல்லட்டும். Everything that has happened in my life has worked for my good. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் என்னுடைய நன்மைக்காகவே நடந்தேறினது. All the evil that people have said against me and done against me have worked for my good. ஜனங்கள் எனக்கு எதிராக செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே முடிந்திருக்கிறது. It has made me a better Christian. அது என்னை ஒரு சிறந்த கிறிஸ்தவனாய் மாற்றி இருக்கிறது. Taught me how to forgive people. எப்படி ஜனங்களை மன்னிப்பது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. See, unless somebody teaches you addition in school, how can you learn what addition is?
பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு கூட்டுறது என்றால் எப்படி என்று சொல்லி யாரோ சொல்லிக் கொடுக்கல என்று எப்படி கூட்டல் உங்களுக்கு So தெரியும்? unless somebody does some harm to me, how will I learn forgiveness? யாராவது எனக்கு தீமை செய்யாமல் இருக்கும் பொழுது நான் எப்படி மன்னிப்பதை It's கற்றுக்கொள்ள like முடியும்? learning addition and subtraction in school. இது பள்ளிக்கூடத்திலே கூட்டல் கழித்தல் கற்றுக்கொள்வதை போல இருக்கிறது. So God allows people to do things against me so I can forgive them. ஜனங்கள் எனக்கு காரியங்களை விரோதமாக செய்து அதன் மூலமா நான் ஜனங்களை மன்னிக்க தேவன் என்னை அனுமதிக்கிறார். Then I learn a new subject in God's syllabus for me. தேவனுடைய பாடத்திட்டத்திலே நான் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் வைக்கிறார். Like that, everything God is teaching me something about Himself. அதே போல எல்லா காரியத்திலும் தேவன் தம்மை பற்றி ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். The greatest thing of all எல்லாவற்றுக்கும் மேலான காரியம் என்ன தெரியுமா? is what Jesus said. அது இயேசு சொன்ன காரியம். In Matthew 6 and verse 9. மத்தேயு 6:9. When you pray, he said, say, Our Father who art in heaven. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் Two பிதாவே. things there. இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். Number one, he is my father. முதலாவது காரியம் அவர் என்னுடைய தகப்பன். He loves me more than any earthly father loves his child. அவர் இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு தகப்பனை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறார். If I ask him for bread, he will not give me a stone. நான் அப்பத்தை கேட்கிறேன், அவர் எனக்கு கல்லை கொடுக்க மாட்டார். If I ask him for fish, he will not give me a snake. நான் மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். He is more loving than any earthly father. எந்த ஒரு பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அதிக அன்புடையவராய் அவர் இருக்கிறார். That is why I never want to hurt his loving heart by anything I do or say. அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு அன்பான தகப்பனை நான் சொல்லுகிற அல்லது பேசுகிற ஏதோ காரியத்தின் மூலமாக அவரை I don't even want to have a thought in my mind that God sees that will hurt him. என்னுடைய சிந்தையிலே இருக்கிற எந்த ஒரு சிந்தனையும் அவரை துன்பப்படுத்துகிறதா இருக்க விரும்பவில்லை. Because he's my father. ஏனென்றால் அவர் என்னுடைய தகப்பன். He loves me. அவர் என்னை நேசிக்கிறார். He's like a wall of fire around me, protecting me all the time. அவர் என்னை எப்பொழுதும் பாதுகாக்க என்னை சுற்றி இருக்கிற அக்கினி மதிலாய் இருக்கிறார். I'm like the apple of his eye. நான் அவருடைய கண்ணின் மணியாய் இருக்கிறேன். Zechariah chapter 2 சகரியா 2ஆம் அதிகாரம் verse 8. 8வது வசனம். The Lord has said to me, ஆண்டவர் என்னை anyone சொன்னார், touches you, he's touching the apple of my eye. உன்னை யான் தொடுகிறானோ அவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். That is written in your Bible also for you. அது உங்களுடைய வேதாகமத்திலும் உங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? If somebody touches your eye, immediately you feel such a pain. யாராவது உங்களுடைய கண்ணின் மணியை தொட்டால் எப்படி உணர்வீர்கள்? அவ்வளவு வேதனையா So இருக்குமல்ல? if somebody hurts me, God feels the pain immediately. ஆகவே யாராவது என்னை துன்பப்படுத்தினால் தேவன் அதனுடைய வலியை உடனடியாக உணர்கிறார். That is my father. அதுதான் என்னுடைய தகப்பன். அவர்தான் என்னுடைய He தகப்பன். said, Our Father who art in heaven, Matthew 6:9. மத்தேயு 6:9 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. That means the second thing, இரண்டாவது காரியம், ruler of this universe. அவர் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறவர். He controls everything. அவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஆளுகிறார். Even the little bird that falls to the ground somewhere and dies, God knows about it because he rules the universe. எங்கோ ஒரு இடத்திலே விழுந்து சாகிற அந்த சிறு குருவியை கூட பரலோகத்தில் இருக்கிற பிதா அறிகிறார். One hair falls off from my head at night on my pillow. ஒரு முடி நான் இரவிலே தூங்கும் பொழுது என்னுடைய தலையணையின் கீழே விழுகிற அந்த ஒரு முடி, I don't know about it. அதை குறித்து எனக்கு தெரியாது. But God knows at 2:30 in the morning there's one hair fell from his head. ஆனால் தேவனுக்கு தெரியும் அதிகாலை 2:30க்கு ஒரு முடி விழுந்தது. The hair on your head are numbered. இயேசு சொன்னார், உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. He is in control. He's in control of the smallest little thing and the biggest thing. அவர் மிக சிறிய காரியமா இருந்தாலும் சரி, மிக பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அறிந்து அடக்கி ஆளுகிறார். Faith when I pray. அதனால்தான் நான் அவரிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நான் செல்ல முடியும். But I have to have a clean heart. ஆனால் நான் ஒரு சுத்த இருதயம் கொண்டிருக்க வேண்டும். That's why I must confess my sin before I pray. அதனால்தான் நான் ஜெபிக்கும் முன்பதாக என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். If there's sin in my heart, God will not hear me. என்னுடைய இருதயத்திலே பாவம் இருக்கும் என்றால் தேவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். Psalm 66 verse 18. சங்கீதம் 66:18. God will not hear me if sin is in my heart. என்னுடைய இருதயத்திலே பாவம் இருக்கும் என்றால் தேவனுடைய ஜெபத்தை கேளார். It's like the phone connection is cut. God doesn't hear.
இது எப்படி இருக்கிறது என்றால் அந்த போன் வயர் துண்டிக்கப்பட்டு விட்டதை போல So I தேவன் அதை will make sure கேட்கவில்லை. there's no sin in my heart. ஆகவே என்னுடைய இருதயத்திலே எந்த ஒரு பாவமும் இல்லாதிருக்க நான் I have to அதை confess உறுதி every செய்து கொள்ள sin. வேண்டும். என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். My thoughts, என்னுடைய சிந்தனைகள், my attitude to people, ஜனங்களுக்கு வைத்திருக்கிற the என்னுடைய wrong மனோபாவம், motive with which I did something. நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ததற்கான அந்த You have மனப்பான்மை. to ask forgiveness from your wife. உங்களுடைய மனைவியிடத்திலிருந்து நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். If you hurt your children, you must ask forgiveness from your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தீங்கு இழைத்து விட்டால் அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். And if you spoke rudely to your servant at home, you got to ask forgiveness from your servant. உங்கள் வீட்டிலே வேலை செய்கிறவர்களிடத்திலே நீங்கள் கடுமையாக பேசிவிட்டால் நீங்கள் Some அவர்களிடத்தில் மன்னிப்பு believers கேட்க say, வேண்டும். I'm like a Maharaja, I don't have to ask forgiveness from my servant. சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் ஒரு மகாராஜாவை போல இருக்கிறேன், நான் வேலைக்காரர்களிடத்தில் நான் மன்னிப்பு All கேட்க human தேவையில்லை. beings are equal before God. தேவனுடைய பார்வையிலே எல்லா மனுஷரும் சமம். You know why the devil gets so much power over many believers? அநேக விசுவாசிகளின் மீது பிசாசுக்கு ஏன் அதிகாரம் இருக்கிறது Because they தெரியுமா? have not taken sin seriously in their life. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. When you take sin seriously in your life, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், I tell you in Jesus' name, the devil will be afraid of you. இயேசு நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். That's what the Lord told me. அதைத்தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். As you were afraid of the devil for so many years, now the devil will be afraid of you. நீ பல ஆண்டுகளாக பிசாசுக்கு பயந்திருந்ததை போல இப்பொழுது அவன் உன்னை பார்த்து பயப்படுவான். Isn't it a wonderful thing to live on this earth with the devil being afraid of you? பிசாசே நம்மை பார்த்து பயப்படுகிறதான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்கிறது, அது எவ்வளவு அற்புதம் அல்லவா? You can be like that if you are really serious about sin. நீங்கள் மெய்யாகவே பாவத்தை குறித்து ஜாக்கிரதையா இருப்பீர்கள் என்றால் நீங்களும் அப்படி இருக்க முடியும். Let me tell you one last thing. ஒரு கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். This is why God has given us the Holy Spirit. இதற்காகத்தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். Why is he called Holy Spirit? அவர் ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார்? To make you holy. உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. Not to make you speak in tongues. உங்களை அந்நிய பாஷையிலே பேச வைப்பதற்காக என்றல்ல. Not to make you heal the sick. வியாதிஸ்தரை சுத்தமாக்குவதற்காக அல்ல. Holy Spirit means he has come to make you holy inside. பரிசுத்த ஆவியானவர் என்றால் அவர் உங்களுக்குள்ளாக வந்து உங்களை பரிசுத்தமாக்க All the other விரும்புகிறார். thing is ministry. மற்ற காரியங்கள் எல்லாம் ஊழியம். God has given me the gift of preaching. தேவன் எனக்கு பிரசங்கிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். I did not produce it myself. The Holy Spirit gave that to me. நானே அதை உருவாக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். He gave me the gift of tongues not to use in the church but to speak to God in private prayer. அவர் சபையிலே பயன்படுத்துவதற்காக அல்ல, தனிமையிலே தேவனோடு உறவாடுவதற்காக அந்நிய பாஷை வரத்தை எனக்கு He கொடுத்திருக்கிறார். gives me discernment to help people who are in need. தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக பகுத்தறிகிறதான அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். All that is secondary. The main thing is he makes me holy. அவைகள் எல்லாம் இரண்டாவது பட்சம். முதலாவது காரியம் அவர் என்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். To be holy inside is million times more important to me than preaching gift. பிரசங்கிக்கிற வரத்தை காட்டிலும் உள்ளான பரிசுத்தம் கொண்டிருப்பது கோடான கோடி மடங்கு முக்கியத்துவம் If வாய்ந்தது. you are serious about sin, God will fill you with the Holy Spirit. நீங்கள் பாவத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். Many people are praying for the Holy Spirit. அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கிறார்கள். Pray like this. இந்த விதமாக ஜெபியுங்கள். Lord, I want the Holy Spirit to come and make me holy. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து என்னை பரிசுத்தமாக்கும்படி நான் விரும்புகிறேன். Like the devil's unclean spirits make people unclean. எப்படி பிசாசனுடைய அசுத்த ஆவிகள் ஜனங்களை அசுத்தமாக்குகிறது அது போல Make me holy. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. How much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா எப்படி எவ்வளவு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க ஆயத்தமா Dear இருக்கிறார். brothers and sisters, ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, come today. இன்றைக்கு Take sin seriously. பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாவத்தையும், Thoughts சிந்தைகள், வார்த்தைகள், and deeds, செய்கைகள், and attitudes மனப்பான்மைகள், and motives with which we do things. நாம் காரியங்களை செய்வதற்கான மனநோக்கங்கள், Ask the Lord to help you to take sin seriously. பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வதற்கு தேவனிடத்திலே கேளுங்கள். And then ask the Lord to cleanse you in his blood. அதற்கு பிறகு அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவும்படி கேளுங்கள். Here is a big sin that all of you Christians must repent of. இங்கே
நீங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு பாவம் இருக்கிறது. Lord Jesus, please forgive me for treating your blood like tap water all these years of my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் இவ்வளவு வருடங்களாக உம்முடைய இரத்தத்தை நான் ஒரு குழாய் தண்ணீரை போல நடத்தினதற்காக என்னை மன்னியும் என்று கேளுங்கள். That I can always ask. ஆண்டவரே, நான் பாவத்தை செய்துவிட்டு உடனடியாக எப்பொழுதுமே never again want to treat the blood of Christ like something so cheap and common. நான் இனி ஒருபோதும் இயேசுவின் இரத்தத்தை எப்படி மலிவான சாதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். The devil doesn't want people to hear this message. பிசாசானவன் இந்த செய்தியை கேட்க விரும்புகிறதில்லை. They don't like people talking about the blood of Christ being so valuable. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிக விலையேறப்பட்டது என்பதை குறித்து ஜனங்கள் பேசுவதை அவன் கேட்க விரும்புகிறதில்லை. Let me read in Hebrews 10:29. எபிரேயர் 10:29 நான் வாசிக்கட்டும். If you treat the blood of the covenant as something common, நீங்கள் உடன்படிக்கையின் இரத்தத்தை சாதாரணமாக அசுத்தம் என்று நீங்கள் எண்ணினால், in some places it's translated as unholy. The original meaning of that word is something common and cheap. சில இடத்துல அசுத்தம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல மொழியிலே இது சாதாரணமான மலிவான என்று எழுதப்பட்டிருக்கிறது. And water is something common and cheap. தண்ணீர் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மலிவான ஒரு பொருள். You treat the blood of Christ like common water. அதே விதமாக கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் ஒரு சாதாரண தண்ணீரை போல நினைப்பீர்கள் என்றால், Verse 29, how severe will be your punishment? 29வது வசனம், எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான். And when you do that, verse 29, you are insulting the Holy Spirit of grace. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது 29வது வசனத்திலே நீங்கள் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீர்கள். Christ like tap water. கிறிஸ்துவின் இரத்தத்தை குழாய் தண்ணீரை போல நினைக்கிறது. Insulting the Spirit of grace. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. And you deserve a very severe punishment. மிக கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் மாற முடியும். God wants to forgive us. தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறார். Say, Lord, please help me never to treat the blood of Christ like something cheap. ஆண்டவரே, ஒருபோதும் கிறிஸ்துவின் இரத்தத்தை மலிவானது ஒன்றாக எண்ணி விடாதிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். The only way I can do that is by taking sin seriously. அதை நான் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக மாத்திரமே நான் அதை செய்ய முடியும். Please, Lord, fill me with the Holy Spirit. ஆண்டவரே, தயவு செய்து என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். Cleanse my heart from all my sins. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னுடைய இதயத்தை கழுவும். Power to live a holy life. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஒரு வல்லமையை தாரும். To be the type of Christian that I should be on this earth. நான் இந்த பூமியில இருக்க நீர் விரும்புகிறது போல நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. Jesus is coming back soon. இயேசு சீக்கிரம் திரும்ப வர போகிறார். This is the way you can be ready for his coming. இந்த விதமாகத்தான் அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக முடியும். I want to read one verse and then close. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 John chapter 2. 1 யோவான் 2வது அதிகாரம். 1 John chapter 2. 1 யோவான் 2வது அதிகாரம் and verse 28. 28வது வசனம். Is speaking to believers. அவர் விசுவாசிகளுக்கு பேசுகிறார். The children. பிள்ளைகளே. John is writing. யோவான் எழுதுகிறார். Abide in him. அவரில் நிலைத்திருங்கள். That means don't sin, remain in him. அவருடைய பொருள் என்ன? பாவம் செய்யாதீர்கள், அவரிடத்தில் நிலைத்திருங்கள். ஏன்? So that when he comes again, அவர் வரும் பொழுது you will have confidence to meet him. அவரை சந்திக்கிறதுக்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும். And if you don't abide in him, அவரில் நிலைத்திராமல் இருப்பீர்கள் என்றால், you don't take sin seriously, நீங்கள் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளாவிட்டால், in the same verse it says you will shrink away from him in shame when he comes. அதே வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவோம். So when Jesus comes, ஆகவே இயேசு வரும் பொழுது, according to that verse there are two types of believers. அந்த வசனத்தை அடிப்படையிலே இரண்டு விதமான விசுவாசிகள் இருக்கார்கள். Oh Lord, we are so happy to meet you. ஒரு தரத்தரன் சொல்லுவார், ஆண்டவரே வாரும், உங்களை சந்திக்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். Another group that shrinks away, oh Lord, I didn't realize you're coming so soon.
இன்னொரு தரத்தின குழுவினர் என்ன சொல்வார்கள், நீ இவ்வளவு சீக்கிரம் வருவீர் என்று எதிர்பார்க்கவில்லை Which group என்று. are you going to be in? எந்த குழுவிலே நீங்கள் இருக்க போகிறீர்கள்? In that verse. அந்த வசனத்திலே, bold to meet him or shrinking away in shame. அவரை சந்திக்க தைரியம் உள்ளவர்களா இருப்பீர்களா அல்லது வெட்கப்பட்டு ஒதுங்கி விடுவீர்களா? It all depends on your attitude to sin, as you heard today. நீங்கள் இந்த பூமியிலே பாவத்தை நீங்கள் எப்படி மனப்பான்மை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இந்த காரியம் அமைகிறது. This may be the most important message that you have ever heard in your whole life. உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்டிருக்கிற மிக முக்கியமான செய்தி இது ஒன்றாக இருக்க முடியும். God loves you and he allowed you to hear it. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்படி வைத்திருக்கிறார். He longs to free you from sin. அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க மிகவும் வாஞ்சியாக இருக்கிறார். Think of a child that has got cancer. How the father will do everything to free that child from cancer. ஒரு பிள்ளைக்கு புற்றுநோய் வந்து விட்டால் அதனுடைய தகப்பன் எப்படி எதை செய்தாவது அதை விடுவிக்க நினைப்பார் அல்லவா? Willing to spend millions of rupees to treat that cancer. லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த கேன்சரில் இருந்து விடுவிக்க Even if it is விரும்புவார். one cancer. ஒரு கேன்சர் இருந்தாலும் கூட. That is how God treats sin. அப்படித்தான் தேவன் பாவத்தை காண்கிறார். He's like a father who wants to free you from sin. அவர் தன்னுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிற ஒரு தகப்பனை போல இருக்கிறார். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். While our heads are bowed in prayer, நம்முடைய ஜெபத்தில் நம்ம தலைகள் தாழ்த்தி இருக்கும் பொழுது, ask God to imprint this word in your mind so that you never forget it. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே நீங்கள் மறக்காதபடி பதிக்கும்படி தேவனிடத்திலே கேளுங்கள். Always remind you of it whenever you sin. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்யும் பொழுது இதை ஞாபகப்படுத்தும்படி ஜெபியுங்கள். Till you come to that place where you begin to take every little sin seriously. ஒவ்வொரு சிறு பாவத்தையும் நீங்கள் ஜாக்கிரதை எடுக்கிற அந்த நிலைக்கு வரும் வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்தும்படி செய்யும். பரலோக பிதாவே, we believe all these people who have listened today are sincere believers. இன்றைக்கு கேட்டிருக்கிற எல்லா விசுவாசிகளும் சின்சியரா இருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. And that is why they are willing to sit till such a late time at night to hear the word. அதனால்தான் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்பதற்கு இவ்வளவு தாமதமாய் ஆனாலும் கூட உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Please help them to take sin seriously. அவர்கள் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள தயவு செய்து அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட உதவி செய்யும். You'll bless them in Jesus' name. அவர்கள் இயேசு நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஆமென். Thank you very much. மிகவும் நன்றி. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.